ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. என்ன அண்ணமண்டி, இப்பவே அண்ணன் சொன்னாதான் காஃபி எடுக்கிறீங்க. அண்ணன் இப்பவே ட்ரைனிங்லாம் பலமா இருக்கு. சரி நான் வரேன். சாப்பிடு. அமுதா வந்ததோ இந்த வீடு எவ்வளவு களையா இருக்குல்ல. ஆ? அமுதா கூட வந்த பொண்ணு நம்ம வந்த வேணையும் காணாம அமுதா போயிருச்சா? இல்லையே, அவதான். என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறாக. கோச்சிட்டு தான் போயிட்டாகன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு போன உடனே ஏன் எதுக்குன்னு வசையா கொட்ட போறாக. அமுதா, நீ ஏன் ஃபீல் பண்ற? பதறாத. சரி வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். செந்தில், நீ இருப்ப. நீ இப்ப போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம சுரேஷ கார் எடுக்க சொல்லு. நான் போய் அமுதா வீட்டுல பேசி விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. இல்ல அது நானே போய்க்கிறேனே. நீ கவலைப்படாத அத்தா. அத்தை நான் எதுக்கு இருக்கேன், நான் பேசிக்கிறேன். ஹலோ சுரேஷ், வண்டி வீட்டுல இருக்குல்ல? ஒரு அர்ஜென்ட், கொஞ்சம் வெளியே போகணும். கார் எடுத்துட்டு வர முடியுமா? சீக்கிரம் வாங்க. ஆட்டிடியூடா? நீ இத ஆட்டிடியூட்னு சொல்றியா? உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கே, அத பத்தி ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? உனக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது, ஆனா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. சோ என்ன டிவோர்ஸ் பண்றியா? நான் என்ன பைத்தியமா உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? போயிருந்த, ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்லாதத பேஸா வச்சு இவ்ளோ பெரிய நியூஸ் வந்திருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா நீ என்ன டிவோர்ஸ் பண்ற விஷயம் பரவி இருக்கு. அந்த நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கு. சொல்லு, இது கூட உனக்கு அவ்வளவு பெருசா இல்லல? உனக்கே இதெல்லாம் பெருசா தெரியுது. நீ விட்டுடு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. பொறாமப்படுறியா? ஜெலஸா? என்ன பார்த்தா ஜெலஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் உட்காந்து பேசினா முடிவுக்கு வரும்னு உனக்கு தோணல? இது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? ஆனா எங்க நேத்து ராத்திரி எனக்கு என்ன ஆச்சுங்கறத பத்தி உனக்கு கவலை இல்ல. எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது விசாரிச்சியா? அப்படியா? உன்னோட கதையா? உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எனக்கு என்னெல்லாம் ஆச்சு? நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை நீ நம்பியிருக்கியா? நான் உன்கிட்ட நான் உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன நம்பினியா? ஒருவேளை இப்ப நான் உன்கிட்ட எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஆதாரங்களை அந்த நட்டாஷா திருடி இருக்கா, அதை இப்படி அப்படின்னு மாத்தி அவ சார்பா வந்து பிரசன்ட் பண்ணிட்டா. இத சொன்ன நம்புவியா? ஆனா நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். ஆனா எங்க நீ என்ன நம்பவே இல்ல. நீ அந்த நட்டாஷாவை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நம்புற. நான் உன்கிட்ட நடந்த உண்மையை சொல்லும் போது நீ கூட கவனிக்கல. இப்போ எந்த கதையை பத்தி சொல்லிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் டிசைட் பண்ணு. எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? என்னையும் நட்டாஷாவையும் பார்த்தா இல்ல உனக்காகவா இல்ல எனக்காகவா? யாருக்காக? சொல்றேன். எனக்கு உன் கூட சண்டை போடவே வேண்டாம். நீ என்ன செய்ய நினைச்சாலும் இங்க பாரு கரண், உன் விருப்பப்படியே நீ செய்யலாம். உனக்கு எப்படி தோணுதோ அதே பண்ணு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஆர்டிக்கல் வந்திருக்கே, இது சரியில்லை. அப்படியா? உனக்கு என்ன கவலை? ஆமா, எனக்கு கவலை தான். எனக்கு ரொம்பவே கவலை. அது எப்படி கவலை இல்லாம இருக்கும்? நான் உனக்கு யாரு? உன் பொண்டாட்டி தானே. கட்டின பொண்டாட்டிக்கு கவலையா இருக்காது? நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. 7 ஜென்ம பந்தம் இருக்கு, தெரிஞ்சுக்கோ.
மயிலு, நீ எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? நான் உங்களை தான் பாக்குறேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் பாத்துறேன் நீ என்ன பாக்குறத. நீங்க ஏன் சார் என்ன பாக்குறீங்க? நீ ஒழுங்கா வேலை செய்யறியான்னு உன்னை பார்த்தேன். நானும் அததான் பார்த்தேன் சார். என்னது? உன் மேலதிகாரி வேலை செய்யறனா இல்லையான்னு நீ செக் பண்ணுவியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். நான் சாதாரணமா தான் பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். மயிலு, போய் சொல்லாத. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியும். நானு கமிஷன் வேண்டான்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ இவ்வளவு நாளா வேப்பலை அடிச்சுதான் நான் மாறினேன்னு நினைச்சிடாத. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. நான் செஞ்ச பாவம் தான் என் பொண்ணுங்க தலையில வந்து விடியுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நான் செய்யற தப்பு அவங்களுக்கு தண்டனையா மாறிடக்கூடாது. என் பொண்ணுங்களுக்காகத்தான் நானே முடிவெடுத்து மாறி இருக்கிறனே தவிர நீ சொன்னதுனாலலாம் இல்ல. சார், நீங்க மாறுறதுதான் எனக்கு முக்கியமே தவிர யார் சொல்லி மாறினீங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல சார். சொல்ல போனா தப்பா உணர்ந்து நீங்களாவே மாறிட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான் ரியலி யூ ஆர் கிரேட் சார். ரியலி யூ ஆர் கிரேட் பா. அதுதான் சார் நிரந்தரமாவும் இருக்கும். நான் சொன்னதால நீங்க மாறி இருந்தா உங்க முழு மனசோட அது நடக்காம கட்டாயத்தால நடந்ததா இருந்திருக்கும். அது ரொம்ப நாள் நிலைக்கவும் நிலைக்காது சார். ஏன்னா நீங்க போற வழி சரின்னு அப்பவும் நீங்க நம்புறதுனால எப்ப வேணாலும் நீங்க மனசு மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்களே ரியலைஸ் பண்ணி மாறினதுனால திரும்பவும் எப்பவும் பழைய நிலைமைக்கு போக மாட்டீங்க சார். சார், நெருப்பு சுடும்னு அனுபவிச்சு தெரிஞ்சவங்க கூட அதை எப்படி தொடர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களோ அந்த நிலைமையில தான் சார் நீங்களும் இருக்கீங்க. உங்களை மாத்தின பெருமை எல்லாம் எனக்கு வேணாம் சார். நீங்க மாறின சந்தோஷமே எனக்கு போதும். என்ன சார், பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? ஏன் நான் என் பொண்டாட்டிய பாக்குறதுல என்ன தப்பு? தப்பு இல்லதான். அப்போ நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டே இரு, நான் பாட்டுக்கு உன்னை சைட் அடிச்சுட்டே இருக்கேன். இப்படி திங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி வேலை செய்யறதா? அப்ப நீயும் வேலை செய்யாத, நீ என்ன பாத்துட்டே இரு. இது நல்லா இருக்கே கதை. வீட்ல கிடக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை சைட் அடிச்சா வீட்டு வேலையை யாரு பாக்குறது? அதானே, என்னையெல்லாம் நீ எதுக்கு பாக்க போற? நீ நீ உன் வேலையை போய் பாருமா. உனக்கு என்னை விட உன் வீட்டு வேலை தான் முக்கியம். பாரு பாரு பாரு. என்ன சார், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து மித்து, நீ இப்படி கன்சீவா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி நார்மலா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அத நினைக்க நினைக்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? தெரியல மித்ரா, உன் வயித்துல இப்ப ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு நினைச்சா என்னால நம்பவே முடியல, தெரியுமா? அது சரி. அப்போ உத்து உத்து பாக்குறது உபசரிப்பெல்லாம் மித்ராவுக்கு இல்ல, பாப்பாவுக்கு தான். ஏய், நீ என்ன, நான் எது சொன்னாலும் நீ என்கிட்ட ஏட்டி போட்டியாவே பேசிட்டே இருக்க. போ, நான் எதுவுமே சொல்ல போ. என்ன இப்படி உங்களை கோவப்படுத்தி நீங்க கோவப்படுற அழக ரசிக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. என் செல்ல சாடிஸ்ட் நீ. மித்து, சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க போதும். அதான உன் கூடவே இருக்கனே. மித்து மித்து, உனக்கு வேற என்ன வேணும் கேளு. அப்படியெல்லாம் எனக்கு கேட்க தெரியல வினய். எனக்கு எதுவும் வேண்டாம். மித்து, உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? இல்ல எங்கேயாவது போகணும், யாரையாவது பாக்கணும்னு?
எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க பாரு, நான் எப்பாடுபட்டாவது உனக்காக நான் அதை செய்யறேன். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஏய், என்ன மித்ரா இப்படி கேட்டுட்ட? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? கேளு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பீஸ் வேணும். பீஸா? ஆமா, எனக்கு இப்போ அமைதிதான் வேணும். What the hell ரியா, நீ இப்ப என்ன காரியம் பண்ண இருந்த? உனக்கே இந்த அளவு கோவம் வருது. நீ ஏன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற? ஒருவேளை அப்படி உனக்கு கோவம் வந்தா கூட எதுக்கு இப்படி எல்லாம் கற்பனை பண்ற? இப்ப எதை இமேஜின் பண்ணியும் அது நிஜமா நடந்துருச்சுன்னா, oh God. ஒருவேளை ரன்பீரும் பிராச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா என்ன? அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிரந்தரமா நீ மாட்டிப்ப. இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல. அந்த கிரிமினல் பாட்டி, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அந்த அத்தை, அப்புறம் ரொம்ப டிப்ளமேட்டிக் அங்கிள், அப்புறம் போரிங்கான ஹஸ்பண்ட். ரியா, உனக்கே தெரியாம நீ இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்த. தேங்க் காட், தேங்க் காட், தேங்க் காட். கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டேன். நல்ல வேளை நான் யோசிச்ச மாதிரி எதுவும் பண்ணல. நான் ரன்பீர் கிட்ட ரொம்ப நெருக்கமா போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் இப்படி பண்றதுனால அவன் என்னை விட்டு விலகி போயிடுவான் போல இருக்கே. வாட்ஸ் ராங் வித் மீ? What is wrong with me? நான் ரன்பீர் முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கணும். நான் அவனுக்கு க்ளோஸா போகணும். அவனை விட்டு நான் விலகி போக கூடாது. நான் அவன் பக்கத்துல போகணும். Thank God. Thank God. Thank you so much. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆனா கோவம் எனக்கு அந்த அளவுக்கு வருதே. அத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க, கோவம் வந்துச்சுன்னா நல்ல மூச்சு இழுத்து விடணும். அது கோவத்தை குறைக்கும். இது வேலை செய்யும் ரியா, வேலை செய்யும். It's not working. It's not working. It's not working. It's not working. நான் அத்தை கிட்ட இப்ப பேசி ஆகணும். நான் இப்பவே பேசி ஆகணும். ரியா. ரியா. அத்தை, எனக்கு அதிகமா கோவம் வருது. ரொம்ப அதிகமா கோவம் வருது. ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அத்தை. அத்தை, எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா நெருப்புல போய் அப்படி குதிச்சிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ரியா, காம் டவுன். முதல்ல நீ உன்னோட கோவத்துக்கான காரணத்தை சொல்லு. எனக்கு காரணம் தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ. அத போக்குறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன். அத்தை, என்னால இந்த இன்சிடென்ட்ட மறக்கவே முடியல. அம்மா அப்பா ஒன்னா இருந்தாங்க அந்த இடத்துல. அப்பா அம்மாவுக்காக டிரைவ் பண்றாரு, டிரைவரா இருக்காரு. இத யோசிச்சு யோசிச்சு என் மூளை அப்படி கொதிச்சு போயிருக்கு. அதனால நான் இந்த கோவத்துல ஒண்ணு எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திப்ப, இல்ல வேற யார்கிட்ட இந்த கோவத்தை காட்டுவேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அத்தை. ப்ளீஸ் டூ சம்திங். நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. இந்த விஷயம் உன்னை இந்த அளவுக்கு பாதிக்கணும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிருந்திருப்பேன். என்ன இப்படி பேசுறீங்க? வேற எப்படி என்னால பேச முடியும்? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, பிரக்யா உங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல எங்க எல்லார்கிட்டயும் அப்படி நடந்துக்கிறான்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல எனக்கும் அகிலனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லாமே முடிய போகுது. சுபத்ராமா மனசுல நான் தப்பு பண்ணவளாவே இருப்பேன். அகிலன் சொன்ன மாதிரியே நான் தப்பு பண்ண போவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் ஆக போகுது. இன்னும் தயாராகாம இங்க வந்து உட்காந்துருக்க? கல்யாண பொண்ணு கலகலன்னு இருக்க வேண்டாமா? எனக்கு மனசு சரியில்லை மணி. என்ன பாப்பா, அகல்யாமா சொன்னதுக்கு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் தெரியாம நடந்து போச்சுன்னு திருமாறன் சொன்னார்ல, இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அது மட்டும் இல்ல மணி, என் மனசுல இன்னும் நிறைய கவலை இருக்கு. அதெல்லாம் என்னால வெளியே சொல்ல முடியாது. உன் கவலை என்னன்னு எனக்கு தெரியும் ஆதிரா. கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மா கூட இல்லைன்னா மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் உங்க அப்பாவை இந்த நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு திருமாறன் ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனா ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்கல. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு, என்ன நம்பு. இப்போ உங்க அப்பா வரலனா என்ன? உனக்கு துணையா அம்மா நான் இல்லையா சொல்லு. ஏன் ஆதிரா இப்ப எதுக்கு அழற? நான் தான் கூட இருக்கேன்ல, வருத்தப்படாத. சரி சீக்கிரம் போய் ரெடியாகு. நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எப்படியாவது என் புள்ள சூர்யாவை காப்பாத்தணும்.
இருக்குல்ல? இது பேரு வாவு இல்ல மோதிரம். யாரோ உங்களுக்கு மாத்தி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போடா கடிஞ்ச கொண்டா. முதல்ல சித்தார்த்தம் பொம்மையும் பாத்துக்கிட்டோம், உங்க கலாட்டாலாம் அப்புறம் வச்சுக்கலாம். சார், இதுல ஃபுல்லா ஜென்ஸ் ரிங்ஸ் இருக்கு, இதுல ஃபுல்லா லேடிஸ் ரிங்ஸ் இருக்கு. சரி பிரீத்தி, அவங்க 2 பேருக்கும் மோதிரத்தை காட்டுமா. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அட வாப்பா சேது. வணக்கம் தாத்தா. ஹாய் ஹாய் எவரிபடி. டேய் ஃப்ராட். அச்சோ டேய் வாடா. என்ன ஏன்டா ஃப்ராட்ன்ற? பின்ன எங்க எல்லாரையும் கோர்ட் கேஸ்னு அலைய விட்டு, அதுவும் 1க்கு 2 வாட்டி அலைய விட்டு, இப்போ நீங்க ஜாலியா 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணனும்னு பிளான் பண்ணி தானே பண்ணீங்க. பிளான்லாம் ஒண்ணும் இல்லடா. சில பேருக்கு ஜாதகத்திலேயே 2 கல்யாணம்னு எழுதி இருக்கும்ல. ஆனா எனக்கு 2 கல்யாணமும் பொம்மை கூடயே நடக்கணும்னு எழுதி இருக்கும் போல. என்னடா பண்றது? வேற புது பொண்ணை பார்க்கலான்னா எனக்கு வழி இல்லாம போச்சு. ஆஹா. ஓ, அப்போ எந்த பொண்ணு உங்களை கட்டுறான்னு தேடிதான் பாருங்களேன். அப்படியே தலை தெறிக்க ஓடி போயிருவாங்க. என்ன தவிர வேற யாராலையும் உங்க கூட குப்பை கொட்ட முடியாது. ஏய், இவ வேணும்னே என்ன வம்பு கிழக்கிற மாதிரியே பேசுறான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாரும் கவனிங்க. இப்ப அண்ணனும் அண்ணியும் அவங்களோட மோதிரத்தை செலக்ட் பண்ண போறாங்க. அத வெறும்னே பண்ணாம அதையே ஒரு போட்டியா வைக்க போறோம். அப்படி என்ன போட்டி? சொல்றேன். அண்ணி அண்ணனுக்கான மோதிரத்தை செலக்ட் பண்ணணும், அண்ணன் அண்ணிக்கான மோதிரத்தை செலக்ட் பண்ணணும். 2 பேரும் ஒரே மாதிரியான மோதிரத்தை செலக்ட் பண்ணா ஜோடி பொருத்தம் சூப்பர்னு அர்த்தம். அப்படி எடுக்கலனா கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். உனக்கு மூளை கொன்னுடுவேன். எதுக்கு ரம்யா இந்த விளையாட்டெல்லாம்? கொஞ்சம் பேசாம இரு. அத்த பரவாயில்ல அத்த, சும்மா கேம் தானே, அதனால என்ன, நான் ரெடிப்பா. அப்ப யாருக்கும் தெரியாம மாலைக்குள்ள இந்த தாலியை வச்சு ஸ்வேதா கழுத்துல போட்டுட வேண்டியதான். கண்கலங்காத பொண்டாட்டி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மா, மேடி ஸ்வேதா கழுத்துல மாலைய போட்டதும் பிரச்சனைய ஆரம்பிச்சிரு. பொண்டாட்டி, நான் கட்டின தாலி உன் கழுத்தை விட்டு இறங்கிச்சேன்னு நீ கவலைப்படாத. உனக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம் நம்ம கல்யாணம். அதான் உன் விருப்பத்தோட நான் 2வது முறையா உனக்கு தாலி கட்ட அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். மேடி, ஸ்வேதா, என்ன 2 பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாலை மாத்திக்கோங்க. அண்ணா, அம்மா சொல்றாங்க, மாத்துன போடு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு போட்டுடலாம். ஸ்வேதா, தாலியை காட்டுமா. ஸ்வேதா, தாலியை காட்டுமா. மா, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெடியா இரு. அண்ணி, அம்மா சொல்றாங்கல்ல, தாலியை காட்டுங்க. மா, ஸ்வேதாவை எல்லாரும் தாலியை காட்ட சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. அத பாக்கும் போதே கண் கொள்ளா காட்சியா இருக்குமா. ஆமா பூமிகா, எல்லாரும் தாலியை காட்ட சொல்றாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதா, பயமா இருக்கா? பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ தைரியமா இரு. உன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து காட்டு. ஸ்வேதா, என்ன? உன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து பாரு.
என் கழுத்துக்கு வந்துச்சு. ஸ்வேதா, தாலி எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? தாலியை பிரிச்சு கோத்தரலாம், வா. என்னம்மா இது? கிணத்துக்குள்ள தூக்கி வீசின தாலி ஸ்வேதா கழுத்துக்கு எப்படிமா வந்துச்சு? இன்னொருத்தர் மேல அதிகமா பாசம் இருக்குன்னு அர்த்தம். அண்ணா கை கொடு. இப்படி வேணாம், இப்படி வைங்க அண்ணி. அண்ணி, இப்ப இங்க இருக்க மருதாணி எடுத்து நீங்க தான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கணும். என்னங்க ஸ்வேதா? ஆமா, போட்டி நடத்தணும்னு முடிவாயிடுச்சு. அத 2 அண்ணன் அன்னைக்குமே சேர்த்து நடத்திட வேண்டியதானே? அதுவும் கரெக்ட் தான். கார்த்திக்கும் வானதிக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களும் இந்த மெகந்தி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். கார்த்திக், வானதியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போ. அம்மா, நாங்க எதுக்குமா? நீங்களும் இதுல கலந்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும். ஓப்பா. இல்லம்மா, எனக்கு மெஹந்தி பிடிக்காதும்மா. பரவாயில்ல கார்த்திக், அம்மா சொன்னதுக்காகவாவது கலந்துக்கோ, போ. வானத்திய பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு என்னென்ன கதை சொல்றான் பாரு. ரெண்டு ஜோடியா கலந்துக்கிறதுனால உங்கள யாருக்கு மருதாணி நல்ல சவக்குதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சுக்கலாமா? உங்க 2 பேரோட கையும் ஒட்டி வைங்க. அண்ணி, நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா அண்ணி, நீங்களும் உங்க கையும் சேர்த்து வைங்க. நீங்களே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்படா பிரியலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. இதுல மெகந்தி வைக்கிறது ஒண்ணுதான் குறைச்சல். எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னுண்ணியமா இருக்கிற ஆர்த்தி கையும் அவளோட புருஷன் கையும் செவக்க போகுது. வானத்தி கார்த்திக் கதை சிரிப்பா சிரிக்க போகுது. என்ன 2 பேரும் பாத்துட்டே இருக்கீங்க? மெஹந்தி நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப வாஷ் பண்ணி யார் கை நல்லா சவந்திருக்குன்னு 2 ஜோடியில யாரு ரொம்ப பாசமான ஜோடின்னு பாத்துடலாம். இந்தாண்ணா வாஷ் பண்ண. பேசாதீங்க. நீங்க யாரோ என்னமோ கேட்டாங்கன்னதும் உடனே சொல்லிக்காம குளிக்காம ஓடி போறதா? பொங்கல் எப்படி இருக்கு தெரியுமா? எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அங்கேயே இருந்து ஃபேஸ் பண்ணணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. அதுக்காக இப்படியா ஓடி வர்றது? மிளகு, ஜீரகம், தாளிப்பு எதுவுமே சரியில்லை. பொங்கலாம் பொங்கல். ரெண்டு பேரையும் தானே கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா நான் மட்டும் எல்லாத்தையும் தனியா சமாளிக்கணுமா? என்ன ஒரு சுயநலம். என்ன முழிக்கிறீங்க? சட்னியும் சரியில்லை, சாம்பாரும் சரியில்லை. ஹரி சார், அவங்க பொங்கலோட சேர்த்து வேற எதையோ மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி தெரியுதே. நீ வேற ஏன்டா உயிர் எடுக்கிற? சும்மாறா. ஓ, அப்போ நான் பேசுறது சாருக்கு உயிர் எடுக்கிற மாதிரி இருக்குதோ? ஒரு பொங்கலை ஒழுங்கா செய்ய முடியல. இந்த நேரத்துல அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல நாம தானே சப்போர்ட்டா இருக்கணும். இப்படி நம்ம திடீர்னு போயிட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? பேசுங்க சார், பேசுங்க. பொங்கலா இது? பொங்கல். மேடம், ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ற காலேஜ் பொண்ணுங்க மாதிரி
நீங்க 2 மேட்டரை மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க. அதான் எங்க மாஸ்டருக்கு ஒண்ணும் புரியாம நிக்கிறாரு. சும்மாறா. உங்க மாஸ்டருக்கு பொங்கல் கூட ஒழுங்கா பண்ண தெரியல. இதுல அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி அவருக்கு என்ன கவலை இருக்க போகுது? மேடம், நான் நல்லதுக்கு தான் அப்படி பண்ணேன். இல்ல சார், இது பொங்கலே இல்ல. எல்லா பிரச்சனைகளையும் என் கூடவே இருந்துட்டு இப்ப என்ன பெரிய தியாகி ஆயிட்டீங்களோ? சுத்த வேஸ்ட், வேர்ஸ்ட் பொங்கல். நான் இப்படி ஒரு பொங்கலை சாப்பிட்டதே இல்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மாஸ்டர், நீங்க எவ்வளவு பெரிய செஃப், ஒரு பொங்கலுக்காக கஸ்டமர்ட்ட எல்லாம் சாரி கேக்குறீங்க? ஏய், நீ வேற ஏன்டா குறுக்க பேசிக்கிட்ட? மொத்த டேபிள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் வேலைய பாருடா. ஓ சார், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பொங்கலா இது? பொங்கலா இது? யார் சாப்பிடுவாங்க இந்த பொங்கலை? வர்ஸ்ட் பொங்கல். இந்த மாதிரி ஒரு பொங்கலை நான் சாப்பிட்டதே இல்ல. வர்ஸ்ட் வர்ஸ்ட் வர்ஸ்ட். நான் கிளம்புறேன். மேடம் மேடம். ஆனா நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கல. இல்ல மேடம். நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஐயோ கிளம்புறேன். மேடம். மாஸ்டர், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அவங்க ஒரு ஆளை திட்டுற மாதிரி திட்டிட்டு போறாங்க. நீங்க என்னடா அமைதியா கேட்டுட்டு நிக்கிறீங்க? ஏய், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கடா. பொங்கலை திட்டல, என்னதான் திட்டுறாங்க. ஓ அப்படியா? நல்ல வேலை. நல்லா இருக்கிற பொங்கலை நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே. நான் கூட இந்த பொங்கலை பேசாம குப்பத்தட்டுல போடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போய் ஏதாவது செய். மேடம், அக்காவை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் தான் இத்தனை வருஷமா தப்பு பண்ணிட்டேன். யார் தான் தப்பு பண்ணல சொல்லுங்க? நான் தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கும் அதை சரி பண்ண முயற்சி பண்றதுக்கும் தான் ஒரு மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ரஜினி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாமா? உன் கையில இருந்த மொத்த பணத்தையும் ராதிகா கல்யாணத்துக்கு கொடுத்துட்ட. அதையும் முரளி மொத்தமா தூக்கிட்டு ஓடிட்டான். கல்யாணத்துக்கு நீ வட்டிக்கு தான் வாங்கினேன்னு எனக்கு தெரியும். மாமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க மனசார எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியும். இல்லம்மா, அதுல ஏன் தப்பும் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப இந்த கடைக்கு லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் கொடுத்துருக்க. இந்த பணம் உன் கையில அவ்வளவு பணம் இல்லைன்னு எனக்கு தெரியுமா. சங்கரியும் பிள்ளைங்களும் ஆஸ்பத்திரியில் இருந்தப்பவே நீ எப்படி பணம் கொண்டு வந்தேன்னு நான் யோசிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது என்கிட்ட இருந்த பணம் தான். கொஞ்சம் நகையை கூட அடகு வச்சேன். ரஜினி, பரவாயில்ல மாமா, நகையை திருப்பிக்கலாம். ஆனா அக்காவும் குழந்தைங்களும் பொழைச்சதே பெரிய விஷயம் தானே. இப்போ கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது கூட வெளியே தான் வாங்கியிருக்கேன். வெளியிலனா வட்டிக்கா? ஆமா மாமா. ரஜினி, மாமா கவலைப்படாதீங்க மாமா, சீக்கிரமே அடிச்சிடலாம். உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் சொல்றேன். ரஜினி, நான் நிச்சயமா உன் நம்பிக்கையை காப்பாத்துவோமா. உழைச்சு கடன் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு. யாருமே நம்பாத, யாருமே மதிக்காத என்ன ஒரு மனுஷனா மதிச்சு நம்பி இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. நான் நல்லபடியா இந்த கடையை நடத்துவோமா. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்களையும் அக்காவையும் பத்தி இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. சரி மாமா, நீங்க வேலையை பாருங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க. நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? ஆமா ரஜினி, சொல்லியாச்சு. சரி மாமா, நான் கிளம்புறேன். இருமா சங்கரி. என்னங்க? ரஜினி கிளம்பிட்டான். இது வரேன். அக்கா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. போயிட்டு வரேன். பாத்துக்கோமா. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் கார்மெண்ட்ஸ்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கா வந்துடுறேன். அப்புறமா நாம வர்மா பினான்ஸ்க்கு போய் வர்மாவை பார்த்து பணத்தை கட்டி கடனை அடிச்சிடலாம். நீ 5 கோடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா உன் குழந்தை உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான்.
சரி அபி, நீ உன் வேலையை முடிச்சுட்டு மெதுவாவே வீட்டுக்கு வா. மெதுவா வரதா? என்ன சஞ்சீவ் சொல்ற? நாம சாயந்தரம் 5 மணிக்கு வர்மா பினான்ஸ்க்கு போகணும்ல, நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்ன சஞ்சீவ், 10 கோடி கடனுக்கு நம்ம கிட்ட 5 கோடி தான் இருக்கு. இந்த பணத்தை வர்மா வாங்கிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்காட்டி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? வர்மா கண்டிப்பா ஒத்துப்பாரு. நமக்கு மீதி 5 கோடிய கட்டுறதுக்கு டைமும் கிடைக்கும். நான் வர வரைக்கும் நீ எதையும் நினைக்காம போய் ரெஸ்ட் எடு. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு தான் நான் உன் கூட இருக்க போற கடைசி நாள் அபி. நாளைக்கு உன்னையும் நம்ம பாப்பாவையும் விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சஞ்சீவ், ஹே, என்னாச்சு? என்ன சஞ்சீவ், என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்குற? தொண்டை கட்டி இருக்கு, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஏன் கண் கலங்குறன்னு எனக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், வர்மாவை பத்தி நீ எதுவும் யோசிக்காத. உனக்கு துணையா நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னா அது என்ன தாண்டிதான் உன்கிட்ட வரணும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நமக்கு எதுவும் தப்பா நடக்காது சஞ்சீவ், நீ கவலைப்படாத. என்ன, நம்ம பாப்பாவை நான் இழந்துட்டு ஏற்கனவே அவஸ்தைப்பட்டு இருக்கேன். ஆனா உன்னை நான் இழக்க மாட்டேன் சஞ்சீவ். அபி, நீ கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம பாப்பா நம்ம வீட்டுல இருக்கும். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பாப்பா தான் உனக்கு ஆறுதல். அது உன்னை பத்திரமா பாத்துக்கோ அபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சஞ்சீவ், அழாத. நீ அழுதா எனக்கும் அழுக வருது. அழாத அபி, எனக்கு ஒண்ணும் இல்ல. எடுத்து வைடா.
என்ன புவனம்மா, இப்பதானே நீங்க என்ன பாத்தீங்க? இப்பதானே நாம பேசணும். பார்வதி, நான் புவனா இல்ல, அகிலா. அம்மா, நீங்களா? இப்பதான் ஒரு பெரிய குழப்பமே நடந்து போச்சு. ஆமாம்மா, இது அகிலா அக்கா. புவனேஸ்வரி அக்கா தான் அகிலா அக்கா மாதிரி வந்து பெரிய குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களையும் அவங்க குழப்பிட்டாங்களா? பார்வதி, என்ன குழப்பம் நடந்தது? ஆமா, ஆதி எங்க? மாமா இப்ப இந்த கல்யாணத்துல தான் இருக்காரு. கொள்ளிக்கரணை முடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? பயப்படாத பார்வதி, நான் இப்பதான் போயிட்டு கடைசி நாள் பரிகார பூஜையை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஆதியும் நானும் பாத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் குருஜி கிட்ட கூட போன் போட்டு பேசிட்டேன். அவரும் தோஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஐயா வணக்கம். இனிமே ஆதியும் நானும் பாத்துக்கிட்டா ஆதி, அருண், நல்லா இருக்கீங்களா? என்னம்மா, ஏதோ இப்பதான் என்ன பாக்குற மாதிரி விசாரிக்கிறீங்க? ஆமா ஆதி, நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பார்த்து பேசினது என்ன மாதிரியே இருக்கிற புவனாவை தான். பார்வதி நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உருவத்துல ஜாடையில என்ன மாதிரியே இருக்கிற புவனா என்ன மாதிரியே சேலை கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ மண்டபத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஆட்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை அவதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அவங்க எதுக்காக இப்படி குழப்பம் பண்றாங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் துணையா இருக்கணும். மா, நானும் ப்ரோவும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. இதுதான் ஒரிஜினல் அகிலாவா? அப்ப சரி. அக்கா, நீங்க நிஜமாவே ஒரிஜினலா என் அகிலா அக்கா தானா? நீங்கதான். இந்த பாரு ஒன்னே போதுமே. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ முக்கியமான விஷயம் சொல்ல போறியா? சொல்லு. நீங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க புவனாவா உட்கார்ந்து போராடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் பொண்ணா உங்க முன்னாடி ஜாக்லினா வேஷம் போட்டு வந்தது யார் தெரியுமா? ராத்திரி நிம்மதியா தூங்கி இருந்தா பகல்ல சுறுசுறுப்பா இருக்கும். ஏன் ராத்திரி சரியா தூங்கலையா? உனக்கு தெரியாதா சீதா? எங்க என்னங்க? போயிட்டு வர மேகலா. ராஜா, ஒரு நிமிஷம். என்னம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. மேகலா அம்மாவுக்கு காலு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லடா, அவங்க வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது இல்லையா? அதுக்கு அப்பாவுக்கு ஹால்ல படுத்தா தூக்கம் வரலையா? அவருக்கு தூக்கம் வரலனா அவர் பதிலா நானா தூங்க முடியும்? வாக்கிங் போன கையோட பார்க்ல போய் கொஞ்சம் யோகா பண்ண சொல்லுங்க. நல்லா தூக்கம் வருமா? என்னடா, ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? அத்தைய கிளம்ப சொல்றீங்க அதானே? டேய், இல்லடா, அப்பாவுக்கு. மா, அவங்க இங்கதாம்மா இருப்பாங்க. வந்து 1 வாரம் ஆச்சு இல்ல, போயிட்டு 2 நாள் கழிச்சாவது வர சொல்லலாம்ல. மா, அவங்க இனிமே இங்கதான் இருப்பாங்க. என்னடா திடீர்னு இப்படி? அவங்க வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காங்கம்மா. இனிமே அவங்க எங்க போவாங்க? எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே. பின்ன நம்ம வீட்டுல நடந்துச்சு. எழுதி தரேன்னு சொல்லி பின்னாலே ஆளை அனுப்பி ஆட்டையை களைச்சு விட்டு பெரிய டிராமா நடந்துச்சு. அது மாதிரி நினைச்சீங்களா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அப்போ அப்பா இந்த வீட்ல எங்கடா தங்குவாரு? ஏன் அவர் ஹால்ல எல்லாம் இருக்க மாட்டாராமா? கொஞ்ச நாளைக்கு வெளியில படுத்தா அப்புறம் அதுவே பழகிரும். அதான் இத்தனை வருஷம் ஒரே ரூம்ல இருந்தாச்சுல்ல,
இன்னும் அப்படியே இருக்கணும்னு நினைச்சா வீடுனா கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். டேய் யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு. சீதா, அவன் ஆபீஸ் கிளம்புறான், போயிட்டு வரட்டும், அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். என்னங்க நீங்க? அவன் எப்படி பேசுறான் பாருங்க. அதான் விடுன்னு சொல்றேன்ல. டேய் நீ போயிட்டு வா, சாயந்தரம் பேசிக்கலாம். சாயங்காலம் இல்ல, எந்த காலத்துல பேசினாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அத்தை இங்கதான் இருப்பாங்க, அவ்வளவுதான். சார் இது எங்க காலேஜ் சார், உள்ள அலோட் இல்லைன்னா எப்படி சார்? சார் சோதனை முடிகிற வரைக்கும் உள்ள யாரும் போக கூடாது சார். சார் அதை வாங்குங்க. இங்க யாரு ஹையர் ஆபீசரோ அவரை வெளியே வர சொல்லுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் சார். ப்ளீஸ் சார் வெளியில இருங்க. சார் எங்க மேல எந்த தப்பும் கிடையாது சார். சஞ்சய் இது வரைக்கும் நாங்க ப்ராப்பரா எல்லா டாக்ஸும் பே பண்ணிட்டோம். சஞ்சய் ஒரு நிமிஷம். சார் நான் பேசுறீங்க, இதான் சார் ரூல்ஸ். இருங்க சார். ரூல்ஸ் முடியாது நீங்க சார், பாருங்க பேச சார். விட முடியாது. இதான் உங்க ஜிஎஸ்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட். பே பண்ணிருக்கீங்களா? என்ன விஜய் இதெல்லாம்? அதுல உங்க காலேஜுக்கு அனுப்பின வார்னிங் லெட்டர்ஸும் இருக்கு. எதுக்குமே நீங்க ரிப்ளை பண்ணல. சார் இதெல்லாம் நாங்க ரிசீவ் பண்ணவே இல்லை சார். ரிசீவ் பண்ணிருக்கீங்க சார். எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணமே இல்லாம உங்க காலேஜ் சீல் வைக்கிறதுக்கு நமக்குள்ள எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு? சார் what is the GST amount sir? Please tell me, I will pay immediately. அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு சார். இனிமே நீங்க கோர்ட்ல தான் கட்டணும். சார் இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு சார். Just tell me the amount, we will pay. சார் இன்னைக்கு நாங்க சீல் வைக்க வந்திருக்கோம். இப்போ நீங்க பே பண்ண முடியாது. சார் அப்படி சொல்லாதீங்க சார். எங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின இன்ஸ்டிடியூட்ஸ் இது வரைக்கும் எங்க காலேஜ்ல சின்னதா ஒரு பிளாக் மார்க் கூட வந்ததில்ல. அப்படி இருக்கும்போது இது வர தப்பே செஞ்சதில்ல. இப்ப தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சிட்டீங்களா? Excuse me. சஞ்சய் சஞ்சய் கொஞ்சம் பொறுமையா இருடா. பின்ன என்னடா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சார் இங்க டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். உங்க கோவத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். வாங்க சார். சார் 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 சொன்னா கேளுங்க சார். இவரை வேலை செய்ய விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் நான் சார் சார் விடுங்க சார், அவன் பேசட்டும். பேச கூட வேலையை என்ன செய்ய விடுங்க சார். சார் சஞ்சய்க்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாமா? போங்க சார். சார் சார் இங்க பாருங்க. கேளுங்க சார், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போங்க சார். இல்ல சார் நான் கொஞ்சம் பேசி பார்க்கறேன். முடியாது சார். சார் ஒரு வாட்டி சார் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சார். என் வேலை போயிருச்சு. சஞ்சய் அம்மா கிட்ட சொல்லிடலாமா? விஜய் அவசரப்படாத, வேற ஏதாவது வழி இருக்கும், நம்ம யோசிக்கலாம். ஒன் செகண்ட், நான் இப்போ வந்துடுறேன். சார் அப்படியே ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன் சார். புரிஞ்சுக்கோங்க சார். மீட்டிங்கு டைம் ஆச்சு, நம்ம உடனே கிளம்பலாம் மேடம். இமீடியட்டா மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க. மேடம் பல வருஷமா கஷ்டப்பட்டு வாங்கின அப்பாயின்மெண்ட் மேடம், இப்ப மிஸ் பண்ணா. சொன்னதை மட்டும் செய்யுங்க மாதவன். நாளைக்கு நான் ஆரம்பிக்க போற இன்ஸ்டிடியூட்ஸை விட இப்ப இருக்கிற என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இமீடியட்டா அந்த ஆபீசரை தடுத்து நிறுத்தணும். என் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு சீல் வைக்க விடக்கூடாது. இங்க இருந்தா நான் எதுவுமே பண்ண முடியாது. இமீடியட்டா சென்னைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த விஜயும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறானே. பேசாம அவருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கலாமா? இல்ல வேண்டாம்.
அண்ணாக்கு கால் பண்ண வேண்டாம்ப்பா. அண்ணன் பிரச்சனைய சால்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்ப்பா. இத்தனை வருஷமா அவளோட வளர்ச்சிக்கு துணையா கூடவே இருந்திருக்க. இந்த குடும்பத்தை விட அவ அந்த இன்ஸ்டிடியூட் அதாம்மா பெருசா நினைச்சா. அதுக்காக இரவு பகலா அவ உழைச்சிருக்கா. இப்ப அவ இல்லாத நேரம் என் கண்ணு முன்னாடியே அதை சீல் வைக்க போறாங்க. என் பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னால எதையுமே தடுக்க முடியலையேம்மா. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நான் அவளுக்கு ஏதோ துரோகம் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க இப்போ தைரியமா இருக்கணும். அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணிடும்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.